பாப்பா எல்லா சேரையும் கொண்டு வந்து அடுக்கிறதுக்குள்ள போதும் ஆகுது. அண்ணி அண்ணி, இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரீட்ல சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதுல பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு தேவையான இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க. அண்ணி பாருங்க, போதுமான்னு சொல்லிட்டுங்க. ஐயோ சொன்னா எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்க? அண்ணி எல்லா பசங்களுக்கும் ஒன்னொன்னு கொடுக்கணும்ல, அதனாலதாங்க. அண்ணி நல்லா இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கு சார். நான் எல்லா பசங்களுக்கும் ஒன்று கொடுத்து நம்ம விஷ் பண்ணிடலாம். அப்படியே எல்லாருக்கும் சேரும் எடுத்து போட்டுட்டேன். அப்புறம் இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய காம்படிஷன்லாம் கண்டக்ட் பண்ணி பசங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கலாம் சார். நல்லா இன்னைக்கு அவங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். இன்னைக்கு டே ஃபுல்லும் இல்லை, இன்னைக்கு மட்டும் அவங்களை ஹாப்பியா வச்சுக்கணும்னு கிடையாது. இனி இருக்கிற எல்லா நாளும் இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற எல்லா பசங்களும் இல்லை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பசங்களுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஆமாங்க நீ, இன்னைக்கு பசங்க எல்லாருக்குமே செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்க போகுது. எல்லாரையுமே நம்ம கூப்பிட்டுடலாம். பசங்களா போதும், எல்லாரும் வெயிட் பண்ணது. வாங்க வாங்க, நாங்க எல்லா டெக்கரேஷனும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு செமையான சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் இருக்கு. ஓ மை காட் மம்மி, நீங்களும் பார்பி ஆண்டியும் காலையில இருந்து மறைஞ்சு இந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தீங்களா? எங்களுக்கு செம்ம சர்ப்ரைசிங்கா இருக்கு. தேங்க்யூ மம்மி, தேங்க்யூ so much for this wonderful work. அபி, பிங்கி, happy children's day கண்ணா. Thanks பார்பி ஆண்டி, thank you so much. Thanks மம்மி, உங்களுக்கும். அபி, happy children's day டா. இந்தாங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரோஸ் வாங்கிக்கோங்க. பிங்கி, இந்தா happy children's day. Thank you மம்மி, thank you so much. So lovely, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அபி, இந்தா உனக்கு ஒரு ரோஸ். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ பார்பி ஆண்டி, தேங்க்யூ so much. ஆமா, என்ன நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்திருக்கீங்க? எங்க அந்த நண்டு சிந்து வாண்டு எல்லாரையும் கூப்பிடுங்க. பசங்களா வாங்கடா, எல்லாரும் வாங்க. செம்மையான செலிப்ரேஷன்ஸ் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கு. ஹே ஜாலி ஜாலி ஜாலி, சூப்பரான ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ். இன்னைக்கு செம்மையா என்ஜாய் பண்ண போறோம் எல்லாரும். மா என்னம்மா இது, என்னமோ பண்றீங்கன்னு நினைச்சா நான் வேற லெவல்ல கலக்கிட்டீங்களே. இது மட்டும் இல்ல தர்ஷன், இன்னும் நிறைய இருக்குது. அதை பத்தி எல்லாம் பார்வனி அடுத்து ஒன்னொன்னா சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரோசஸ் கொண்டு வந்து கொடுத்துறேன். எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. எங்க ஷோல இருக்கிற பசங்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தர்ஷன் கண்ணா ஏதோ வாங்கிக்கோ. பீட்ரு, இந்தா உனக்கு ஒரு ரோஸ். அன்வர், இந்தா உனக்கு ஒரு ரோஸ். அடா, 3 பசங்களும் சூப்பரா உட்காந்துருக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ சொர்ணாத்த. தேங்க்யூ. உங்களுக்கு திருப்பி சேம் டு யூ சொல்ல முடியாது. சரி பரவாயில்ல, அதனால தேங்க்ஸ் மட்டும் சொல்றேன். மலர் பாப்பா, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பானு, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த ஜனனி, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. என்ன வாயாடி போய் ஓரமா உட்காந்துட்டு இருக்க? இந்தாடி தர்ஷினி, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. பிங்கி, உனக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ so much. சரி பசங்களா, இன்னைக்கு சூப்பரான செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்பி அண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. மைக் டெஸ்டிங் 1 2 3. மைக் நல்லா வேலை செய்யுது. நம்ம தெருவில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நம்ம தெருவில் சூப்பரா சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் கொண்டாடிட்டு இருக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம தெருவில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் நிறைய காம்படிஷன்ஸ் வைக்க போறோம். காம்படிஷன் சொல்ல முடியாது, உங்களுடைய டேலண்ட் என்னோ அதை நீங்க வெளிப்படுத்தலாம். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க இங்க பண்ணி காட்டலாம். டான்ஸ் பண்ண தெரியும்னா டான்ஸ் பண்ணி காட்டலாம், பாட்டு பாட தெரியும்னா பாட்டு பாடி காட்டலாம். உங்க எல்லாருக்கும் கம்பல்சரி கிஃப்ட் இருக்குது பசங்களா. அதனால நீங்க எல்லாரும் இதுல கலந்துக்கிட்டு இன்னைக்கு டேவை செம்மையா என்ஜாய் பண்ணணும். அதன்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அபி ஆல்ரெடி சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் நான் சாங் பாடி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலதான் அபி என் ஸ்டேஜ்ல இன்வைட் பண்ணிருக்கோம். அபி, நீ ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து ஆரம்பிக்கிறியாமா? ஓகே பார்பி ஆண்டி, நான் சாங் பாடுறேன். எனக்கு இப்ப ரீசெண்டா வந்திருக்கிற மின்னலை பாட ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹை, மின்னலை சாங் பாட போறலாம். அபி, பிஞ்சி ஜனனி அங்க பாருங்கடி, அபி சாங் பாட போறலாம். செம்மையா இருக்க போகுது. அபி, ஆல் தி பெஸ்ட். சூப்பரா பாடுறீ, நல்லா பாடு. ஓகே தேங்க்யூ. அபி, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடு. நாங்க கீழ இருந்து உன்னை என்கரேஜ் பண்றோம். அடுத்து நாங்க தான் டான்ஸ் பண்ண போறோம். சரி ஓகே, நான் சாங் பாடுறேன். சூப்பர். அபி செம்மையா பாடிட்டா. அபியோட வாய்ஸ் கேட்கறதுக்கு நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. பாட்டு கிளாஸ் போய் பாட்டு கத்துக்கிற மாதிரி இருந்தது. சரி, அபி சூப்பரா பாடிட்டா. அபிக்கு எல்லாரும் கங்க்ராட்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் தர்ஷன், நீங்க தான் உங்க டீம், பாய்ஸ் டீம். நீங்க என்ன பண்ண போறீங்க சார், சொல்லுங்க. நாங்க 3 பசங்களும் சேர்ந்து சூப்பரா ஒரு குத்தாட்டம் போடலாம்னு இருக்கிறோம். அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மியூசிக் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க 3 பேர் வந்து செம்மையா டான்ஸ் பண்ண போறோம். அடடா பசங்களா, நீங்க பாருங்க, தர்ஷன், அன்வர், பீட்டர் இவங்க 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ண போறாங்களாம். சரி ஓகே, அவங்களுக்கு ஏத்த மாதிரி பாட்டு
போட்டுடலாமா? நீங்க 3 பேரும் ஸ்டேஜுக்கு வாங்க. அப்படின்னா ஸ்டேஜ்ல இருக்கிற சேர் எல்லாத்தையும் கீழே இறக்கிடலாம். சொன்னா நீயும் கீழே வந்துரு, நம்ம இந்த சைடு கீழே உட்காந்துக்கலாம். ஓகே, இப்போ பசங்களுக்கு டான்ஸ் பண்றதுக்கு ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. தர்ஷனோட டீம் செமையா டான்ஸ் பண்ண போறாங்க. பாய்ஸ் டீம் என்ன மாதிரி டான்ஸ் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ரெடி ஸ்டார்ட். பசங்களா டான்ஸ் பண்ணுங்க. மியூசிக். இந்த மாதிரி ஒரு டான்ஸ் நம்ம பார்த்ததே கிடையாது. சூப்பரா பண்ணிட்டாங்களே பசங்க. பசங்களா அவங்க எல்லாருக்கும் கங்க்ராட்ஸ், செம்மையா பண்ணீங்க. ஆமா, தர்ஷன் டீம் செம்மையா பண்ணாங்கல்ல. டேய் என்னடா சூப்பரா டான்ஸ் பண்ணிட்டீங்க. நம்ம கூட பிளான் பண்ணவே இல்லை. இந்த 3 பசங்களும் எப்படி பிளான் பண்ணிட்டு வந்துட்டாங்க பாரு. சரி ஓகே, பசங்க டான்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் தர்ஷினி வரா. தர்ஷினி, நீ என்ன பண்ணலாம்னு இருக்கற? உனக்கு என்ன டேலண்ட் இருக்குது? அம்மா, நான் எனக்கு கிராஃப்ட் தான் எப்பவுமே நல்லா வரும். நான் வேணா அந்த ஸ்டேஜ்ல அவங்க எல்லாருக்கும் ஈஸியா ஒரு கிராஃப்ட் பண்ணி காட்டட்டுமா? நீங்க எல்லாரும் சிம்பிளா பண்ற மாதிரி பண்ணி காட்டுறமா? கண்டிப்பா பண்ணி காட்டலாம். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ எல்லாத்தையுமே காட்டலாம். சரி ஓகே, நானே சூப்பரா அவங்க எல்லாருக்கும் ஈஸியான கிராஃப்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் என்கிட்ட இருக்கிற ஃபோம் கிளே தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதுல உங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா மெரூன் கலர் இருக்கணும், அதுக்கப்புறம் கிரீன் கலர் இருக்கணும். என்கிட்ட கிரீன் கலர் இல்ல, ஸோ இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதுல மெரூன் கலர்ல இருக்கிற ஃபோம் கிளேவை இந்த மாதிரி உள்ள வச்சு நல்லா டம்ப் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஃப்ளவர் தான் பண்ண போறேன். உங்களுக்கு என்ன கலர் ஃப்ளவர் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோம் கிளே எடுத்துக்கோங்க. அதை ஒரு 5 பீசஸா டிவைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்ல நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் 5 பீசஸ் ரெடி பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு இந்த மாதிரி ரவுண்டா விட்டுட்டீங்கன்னா சூப்பரா பெட்டல்ஸ் மாதிரி கிடைச்சிரும். நெக்ஸ்ட் சென்டர் போர்ஷன்ல வைக்கிறதுக்கு ஒரு மால்ட்ரேட் கலர்ல எடுத்துக்கோங்க. நான் வயலட் கலர் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அது கொஞ்சம் ஆடா இருந்தது, அதனால மேல லைட்டா கூம்பு மாதிரி இருக்கிற மாதிரி வச்சு விட்டா சூப்பரா ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. கிரீன் கலர் கிளே வேணும்னு சொன்னால அது இல்லை, அதனாலதான் இந்த ரிப்பன் வச்சு சுத்தி விட்டு அப்படியே ஒரு ஸ்டிக்ல வச்சு ஒட்டி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு லீஃபும் கிளேல இருந்தா நல்லா இருக்கும், அதுவும் இல்லாததுனால இந்த ரிப்பன்லயே ஒட்டி விட்டுறேன். இப்போ பாத்தீங்களா சூப்பரான குட்டியா அழகா ஒரு பூந்தொட்டி ரெடி பண்ணியாச்சு. இது நீங்க உங்க வீட்டுல வச்சு நல்லா சூப்பரா டெக்கரேட் பண்ணலாம். ஆஹா, கையில இருந்த பொருளை வச்சு ரொம்ப சூப்பரா நீட்டா சீக்கிரமா ஒரு கிராஃப்ட் பண்ணி காமிச்சிட்டியே. வெரி குட் தர்ஷினி, கங்க்ராச்சுலேஷன். சூப்பரா பண்ணிருக்கிற நீ. கண்டிப்பா உனக்கும் கிஃப்ட் இருக்குது. சரி, இப்ப தர்ஷினி கிராஃப்ட் பண்ணி காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் யார் வர போறீங்க? பார்பேண்டி, நான் வர பார்பேண்டி. செம ஜாலியா இருக்குது. பார்பேண்டி, நீங்க எனக்கு ஏதாவது கேம் வைங்களேன், நான் சூப்பரா அதுல வின் பண்ணிடுவேனே. கேம்னு சொன்னாதான் ஞாபகம் வருது. தர்ஷனுக்காக வாங்கி வச்சிருந்த ஒரு சூப்பரான ஒரு கேம் வீட்டுல இருக்குது. அதுதான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இதை வச்சு நம்ம ஜனனிக்கு ஒரு கேம் வைக்கலாம். இது ஒண்ணும் இல்ல, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி இருக்கும். அதுல நிறைய தமிழ் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க தமிழ் வேர்ட்ஸ் சொல்லணும். அது ஜனனி தான் இப்ப சொல்லணும். 1 மினிட்குள்ள ஜனனி எவ்வளவு வேர்ட் சொல்றான்னு சொல்லி பார்க்கலாம். ஜனனி, உங்களோட டைம் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ரெடி ஸ்டார்ட். சீக்கிரமா இது எல்லாத்தையும் சுருட்டி கரெக்டா நீ வேர்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். சரிங்க பார்பேட்டா, எனக்கு தெரியும் சொல்றேன். இங்க பாருங்க, ஆடை சூப்பரா வந்துருச்சா. அதுக்கப்புறம் இன்னும் காணுமே. இங்க மேல பாருங்க, பாயிட்டு பட்டு. அப்புறம் இங்க பாருங்க, அடம் வந்துருச்சா. இடி வந்துருச்சா. அப்புறம் இன்னும் சுத்திட்டு பார்க்கலாம். இங்க இருக்கு. இங்க பாருங்க, ஆணி வந்துருச்சா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, இலை வந்துருச்சா. அப்புறம் என்ன இருக்குது, ஆடு வந்துருச்சா. அப்புறம் இங்க பாருங்க, காயிட்டு கட்டு வந்துருச்சா. கீழே பாருங்க, கூயிட்டி குட்டி வந்துருச்சா. ஆட்டுக்குட்டி அந்த மாதிரிலாம் சொல்லலாம். அப்புறம் இது காயிட்டி கட்டி வந்துருச்சா. அப்புறம் குடை. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, கூடம். அப்புறம் இது என்னது, கூத்து வந்துருச்சா. அப்புறம் இன்னும் எத்தனை வாட்டி சொல்லணும், யோசிக்கணுமா? ஐயோ டைம் போகுது. எடி குத்து. இங்க பாருங்க, குத்து. அப்புறம் கத்து. அப்புறம் கூனி. அப்புறம் இது என்னது, கூரின் வேர்டு இருக்கான்னு தெரியலையே. கூடு. ஓகே டைம் அப் ஜனனி. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு. போய் சொல்றது நிப்பாட்டு. சரிங்க பார்பேண்டி, நான் எத்தனை வேர்டு சொன்னேன்? எனக்கு கிஃப்ட் இருக்குதாங்க பார்பேண்டி. கிஃப்ட் கண்டிப்பா உனக்கு
உனக்கு இருக்குது. நீ நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருக்க 1 மினிட்குள்ள. இவ்வளவு வேர்ட்ஸ்னு கிடையாது, நீ நிறைய சொன்னதுனால கண்டிப்பா உனக்கு கிஃப்ட் இருக்குது. ஜானனியும் இந்த காம்படிஷன்ல சூப்பரா பார்ட்டிசிபேட் பண்ணா. நெக்ஸ்ட் யார் வரீங்க? பீட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட் யார் வரீங்க? பார்பியத்த நான் வரேன். பார்பியத்த எனக்கு இந்த ஜிகுனா வச்சு செய்வாங்கல்ல அந்த கிராஃப்ட் தான் ரொம்ப சூப்பரா பிடிக்கும். நானே ஒரு பிக்சரும் ஜிகுனாவும் கொண்டு வந்துக்கிறேன், கிளிட்டர்ஸும். அதை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது என்ன தெரியுமா? கேப்சிகம். இது மொத்தம் 3 கலர்ஸ்ல இருக்கும். எல்லோ கலர், ரெட் கலர், கிரீன் கலர். அதுதான் இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது நல்லா எம்டியா இருக்குதுல்ல. இதுல நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? கம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுல்லி தடவி விட்டுடலாம். அப்புறம் இந்த மாதிரி ரெட் கலர் கிளிட்டர் எடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அப்புறம் சூப்பரா கேப்சிகம் கிடைச்சிடும். அப்புறம் மேலையும் கம்மு தடவி விட்டுட்டு கிரீன் கலர் கிளிட்டர் போட்டீங்கன்னா கிரீன் கேப்சிகம் கிடைச்சிடும். இந்த பக்கம் கம்மு தடவிட்டு கோல்டன் கலர் போட்டீங்கன்னா எல்லோ கேப்சிகம் கிடைச்சிடும். இதுதான் என்னோட கிராஃப்ட். இது பிடிச்சிக்குதா ஆண்டி? சொல்லுங்களேன், நல்லா இருக்கான்னு. எனக்கு கிஃப்ட் தருவீங்களா ஆண்டி? நீங்க இது உங்களுக்கு பிடிச்சிக்குதா? கண்ணா சூப்பரா பண்ணிருக்கடா. உனக்கு கண்டிப்பா கிஃப்ட் இருக்கு. 3 கேப்சிகமும் செமையா இருக்குது. எடுத்துட்டு போய் வீட்டுல சமைக்கலான்னு இருக்கிறேன் நானு. எப்படி எனக்கு கொடுக்குறியா இந்த கேப்சிகம்? சரிங்க ஆண்டி, நீங்க சும்மா சொல்றீங்க, எனக்கு தெரியும். போயிட்டு தானே கேக்குறீங்க. ஆஹா, பசங்க எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணீங்களே. அடுத்து பானு சொல்லணும்னு சொல்றா. பானு என்ன மைக்ல பேசணும்னு சொன்னி, என்ன பேச போற? சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் அவங்க எல்லாரும் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் விருப்பம். அதனால கொஞ்சம் ஒரு 4 லைன் மட்டும் தான் சொல்லி முடிச்சிடுறேன். பசங்களா நீங்க எப்பவுமே கவனமா இருக்கணும். உங்களுக்கு நம்ம ஸ்கூல்ல டீச்சர் குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அந்த விஷயத்துல எப்பவுமே கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க யார் கூட பழகும்போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வீட்டுல இருக்கிறவங்க பெரியவங்க, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது நீங்க சொல்லிடணும். யார்கிட்டயும் சொல்லாம மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு யார கூட பழகும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவங்க உங்களை ஏதாவது அபியூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க மனசுக்குள்ளே வச்சுக்கணும்னா கிடையாது. உங்களை சுத்தி நாங்க நிறைய பேர் இருக்கோம், நீங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். சரியா? அடடா பானு, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த ரொம்ப சூப்பரா சொல்லிட்டியே. பானு தான் செமையா சொல்லிருக்கான். ஆமா அண்ணி. பசங்களா உங்களுக்கு உண்டான கிஃப்ட் எல்லாமே வந்துருச்சு. என்ன கிஃப்ட்? நம்ம மலர் பாப்பாக்கு. இது நம்மளோட தர்ஷன் அன்வர் டீம் பீட்டர் இருக்காங்கல்ல பாய்ஸ் டீம், அந்த 3 பேருக்கு தான் இந்த 2 கிஃப்ட். ஓகே பசங்களா? இந்த கிஃப்ட் உங்க 3 பேருக்கு தான். இதை நீங்க எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாமா? அடுத்த கிஃப்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜனனிக்கு. ஜனனி சூப்பரா நிறைய தமிழ் வேர்ட் சொன்னா இல்லையா, அது ஜனனிக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கிஃப்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அபிக்கு. அபி செமையா ஒரு பாட்டு பண்ணால, அதனால அபிக்கு ஒரு கிஃப்ட். அடுத்த கிஃப்ட் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இது நம்மளோட தர்ஷினிக்கு. சூப்பரா கிளே கிராஃப்ட் பண்ணி காமிச்சோம் இல்லையா, அதனால இது அவளுக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. இது கடைசியா 4 லைன் பேசினாலும் சூப்பரா பேசினா நம்மளோட பானுக்கு தான் இந்த பெரிய கிஃப்ட். பசங்களா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு, ஓபன் பண்ணி பாருங்க. ஹே ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு கொடுத்த கிஃப்ட் நான் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்க என்ன வந்திருக்குன்னு. எனக்கு இங்க பாத்தீங்களா செம்மையா சூப்பரா ஸ்கூட்டர் வந்திருக்கு. இதுலதான் நான் இனிமே டெய்லி ஸ்கூலுக்கு போவேன். செம்ம ஜாலியா இருக்கும்ல. இந்த ஸ்கூட்டர்ல போறதுக்கு முன்னாடி பேக் வச்சுக்கேன், சைடுல லஞ்ச் பேக் குள்ளே விட்டுருவேன். அப்படியே சும்மா சல்லுன்னு பறந்து பறந்து போக வேண்டியதான். பார்பி ஆண்டி நான் ஸ்கூட்டர் வின் பண்ணிருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பார்பி ஆண்டி. நான் இனிமே டெய்லி ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூட்டர்ல தான் போவேனே. ஜாலி ஜாலி ஜாலி. நான் ஸ்கூட்டரை வின் பண்ணிட்டேன். அம்மா எங்களுக்கு என்னம்மா கிஃப்ட் கொடுத்தீங்க? நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். என்ன இருக்குது? ஸ்பைடர் மேனா? என்னம்மா ஸ்பைடர் மேன் வாங்கி கொடுத்துக்கிறீங்க? எங்களுக்கு எதுனா பைக் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம்ல? டேய் ஸ்பைடர் மேன் ரொம்ப நாள் கேட்டு இருந்தேல, பாரு மொத்தம் 5 பீசஸ் வந்திருக்கு. நீங்க எல்லாம் டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு இருந்துச்சுல அதை ஓபன் பண்ணி பாரு. அம்மா அது பீட்டர் ஓபன் பண்ணட்டுமா? நான் என்னது ஓபன் பண்ணி பாக்குறேன். எனக்கு என்ன கிஃப்ட் வந்துக்குது? ஹை வாவ், இங்க பாருங்க எனக்கு சூப்பரா ஒரு பீச் செட் கிடைச்சிருக்குது. அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குது. அதுல நிறைய பொருள் கொடுத்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, ஒரு சிப்பி, ஒரு கடல் குதிரை, சீ ஹார்ஸ், ஒரு லாப்ஸ்டர், ஒரு ஸ்டார் ஃபிஷ், மண் அள்ளி போடுறதுக்கு ஒரு கரண்டி, மண் ஜலிக்கிறதுக்கு ஒரு கரண்டி, முள்ளு கரண்டி மாதிரி ஒண்ணு இருக்குது. அப்புறம் குழம்புத்த கரண்டி மாதிரி ஒண்ணு இருக்குது. அப்புறம் இது ஒரு கை வச்சு ஒரு கால் வச்சு, அப்புறம் ஒரு பக்கெட். வாவ், எவ்வளவு பொருள் கொடுத்துக்கிறாங்க. எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இப்ப நான் என்னோட கிஃப்ட் ஓபன் பண்றேமா. எனக்கு என்ன வந்திருக்குதுன்னு பாக்கலாம். என்னது இது? வாவ், எனக்கு ஏதோ பெருசா வந்திருக்குது. ஆனா என்னன்னு தெரியல. கலர்ஃபுல்லா இருக்கு, பிங்க் கலர்ல. என்னது இது? ஓ மை காட் மா, இங்க பாருங்க நான் சூப்பரா ஒரு மணி பேக் வின் பண்ணிருக்கிறேனே.
ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன்ல செம்மையா இருக்குது. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. செம்மையா இருக்குது. இதை வச்சு நம்ம பிளே செட் மாதிரி வச்சு விளையாடவும் செஞ்சுக்கலாம். மணி பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய காயின்ஸ் நிறைய பைசா எல்லாம் போட்டு சேர்க்கலாமே இதுல. ஐயா சூப்பரான மணி பேக் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்னோட கிஃப்ட் ஓபன் பண்றேன். எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. சீக்கிரமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்கு. இங்க பாரு ஜனனி, எனக்கு ஸ்கூட்டர் தான் கிடைச்சிருக்கு. உடனே ஆட்டமே எனக்கு ஸ்கூட்டர் தான் கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்குல்ல இந்த ஸ்கூட்டர். நானும் இனிமே டெய்லி ஸ்கூலுக்கு ஸ்கூட்டர்ல தான் போவேனே. நானே இனிமே ஸ்கூட்டர்லயே ஸ்கூலுக்கு போலாம். அப்படியே செம்ம ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.